அரசு வேலையில இருந்துகிட்டே அரசாங்க கோப்புகளை, ரகசியமான கோப்புகளை எதிர்க்கட்சிகளுக்கு விற்று அதன் மூலம் பிடிக்கப்பட்டு வேலை இழந்த இந்த யோக்கியவான் சவுக்கு சங்கரை பற்றி தான் பேச போறோம். அவர் சமீப காலமா வந்து விஜயுடைய ஃபேனாவே மாறிட்டாரு. அவர் வந்து நிறைய ஐடியா கொடுத்துட்டு இருக்காரு. அதாவது யார் எந்தெந்த ஆஃபீஸரை நியமிக்கணும், அது போக யார் யாரை வந்து நல்ல ஆஃபீஸர், யார் யாரெல்லாம் ஊழல்வாதிகள் அப்படின்னு சொல்லி இவர் தான் ஐடியா கொடுத்துட்டு இருக்காரு. இவருக்கு இப்போ இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ல அப்படியே வரிசையா பட்டியல் போடுறாரு. இவர் நல்லவர், இவரை தூக்கணும், எல்லா ஐடியாவும் இவர் பண்ணிட்டு இருக்காரு. யார் யாரை பத்தி பேசிட்டு இருக்காரு, என்னென்ன விஜய்க்கு சப்போர்ட் பண்றாரு, இந்த ஊடகவியலாளர்களுக்கு வந்து கைது பண்ணணுங்கிறது இவருடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனல் சமீபத்தில் புதிய தலைமுறையுடைய நெறியாளர் திரு விஜயன் அவர்களை வந்து கிட்டத்தட்ட அரெஸ்ட் மாதிரி தான் 2 நாள் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காங்க. அதை பற்றி சவுக் சங்கர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நெறியாளர்கள்லாம் பத்திரிகையாளர்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக கைது பண்ணணும், ஏன் விட்டு வைக்கிறீங்க? இவங்க வந்து இவருக்கும் அந்த திருநாவுக்கரசுக்கு நடந்திருக்க உரையாடல், முக்கியமான உரையாடல்லாம் அந்த ஃபோனில் இருக்கல, அப்போ வந்து இவர் ஏன் கைது பண்ணணும்? கைது பண்ண என்ன தப்பு? இது போக இன்னும் நிறைய ஊடகவியலாளர்லாம் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன பண்ணார்? இவர் ஒரு சினிமா தயாரிப்பாளரை ஹராஸ்மெண்ட் பண்ணி பணம் பறிமுதல் பண்ணி அது மூலம் கேஸ் வந்து ஊரை விட்டு ஓடி எங்கேயோ ஒளிஞ்சிருந்துட்டு வந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஒரு நல்ல ஒரு பெயரோடு இருக்கக்கூடிய விஜயனை கைது பண்ணணும்னு சொல்லி இந்த சவுக்கு சங்கர் சொல்கிறான். இது எந்த மாதிரி இருக்கு? தான் யோக்கிய மாதிரி பெரிய புலனாய்வு புலின்னு நினச்சிக்கிட்டு இவர் இஷ்டத்துக்கு அதிகாரிகளை வந்து எல்லாத்தையும் கூடவே இருந்து பார்த்தது மாதிரி அதிகாரிகளை சொல்றது. சமீபத்தில் திரு அருண் அவர்கள் மேல வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அருண் மேல வந்து ஒரு அவதூறை பரப்பி விட்டார். லஞ்ச இது அமலாக்கத்துறை வந்து அவர் வீட்டில் ரைடு பண்ணிச்சுன்னு, அது பொய்யான செய்தி. அப்புறம் இதுக்கு பயந்துட்டு அவர் பெங்களூர்ல ஒளிஞ்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றது. இப்ப இன்னைக்கு சொல்றேன், இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு, இப்ப வந்துட்டாரு. அதாவது மீடியாங்கிற ஒரு பவர்ஃபுல் ஆயுதம். அது இந்த சவுக்கு சங்கர்ங்கிற அந்த ஆளு அதிகமா வந்து ரொம்ப மோசமா பயன்படுத்திட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதை இன்னைக்கு இந்த புதுசா அமைஞ்சிருக்கக்கூடிய ஆட்சியா இருக்கக்கூடிய விஜயோடைய ஆட்சி ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அது அவங்களுக்கே திருப்பி வரும் தெரியல. ஏன் சொல்றேன்னா, திமுகவுக்கு ஒரு காலத்துல சப்போர்ட் பண்ணாரு, அதுக்கப்புறம் வந்து அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணாரு. அதிமுகவில் இருக்கும்போது திமுகவில் வந்து இருக்கவங்க எல்லாம் கெட்டவன் பேசுறது. இப்ப தாவேகாவுக்கு போயிட்டு அதிமுகவில் இருக்க எடப்பாடி பழனிசாமி கெட்டவன் பேசுறது. யார் யாரெல்லாம் பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சொம்பு அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சவுக்கு சங்கர் என்னென்ன வேலை பார்க்கலாம் தெரியுமா? இன்னைக்கு இருக்க ஆபீசர்கள், அதாவது முக்கியமா இப்ப 100 கோடி ரூபாய் அந்த நிலப்பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, இந்த நிலப்பிரச்சனை என்ன சொல்றாருன்னா, அமைச்சருக்கு சம்பந்தம் இல்ல, விஜய்க்கு சம்பந்தம் இல்ல, யாருக்கு இப்ப யாருமே சம்பந்தம் சொல்ல. ஆனா இதுல ஒரு பெரிய ஊழல் நடந்திருக்கு, அதை கண்டுபிடிங்க எதிர்கட்சிகள் சொன்னா, இருந்தாலும் என்ன செய்யறாருன்னா, அந்த துறைக்கு இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசர்களை வந்து குற்றம் சொல்லி அந்த டாபிக்கே வேற பக்கம் டைவர்ட் பண்ணிட்டு இருக்காரு. பிரச்சனைகள் ஊழல் நடந்திருக்குங்கிறத வந்து மக்கள்கிட்ட போய் சேரப்படாத அளவுக்கு இந்த ஆளுக்கு ஒரு 7 லட்சம் பேர் ஒரு வீடியோ போட்டா 7 லட்சம் பேர் பாக்குறாங்கிற ஒரு தைரியத்துல இஷ்டத்துக்கு என்ன வேணும்னு சொல்றது. அதையும் நம்பிக்கிட்டு இந்த இளைஞர்கள் வந்து இந்த ரீல்ஸ் போடுறேன், யூடியூப்ல இது பண்றேன், இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போறேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்றது உண்மையை நினைச்சிட்டு பேசி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை டைவர்ட் பண்றாங்க. ஒரு 1.4 ஏக்கர் நிலத்தை ஒரு ஆட்சி முடிஞ்சு அடுத்த ஆட்சி வந்து 60 நாளுல அந்த ஆட்சியில அந்த மாதிரியான முயற்சி நடந்த போது அதை தடுத்து நிறுத்தப்பட்ட அந்த விஷயம் இந்த ஆட்சியில ரொம்ப எளிமையா எங்கேயோ இருந்து ஒரு இந்த பழனியில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டரா இருக்கக்கூடிய ஒரு லீவ்ல அனுப்பிட்டு கொடைக்கானல்ல இருந்து வந்து ஒருத்தர் வந்து அந்த ஒரே நாள்ல அந்த ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டு போறாரு. அது வந்து எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி எதிர்கட்சிகள், பத்திரிகைகள், ஊடகங்கள் கேள்வி கேட்டா இந்த ஆள் என்ன சொல்றாரு? ஒரு அரசாங்கம்னு இருக்கிறதுனாலதான் எதிர்கட்சிகள் கேட்கறாங்க. அந்த எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்வியில வந்து எப்படி டைவர்ட் பண்றாருன்னா, அதாவது அறநிலைத்துறையில இருக்கக்கூடிய அறநிலைத்துறை செயலாளர், அப்புறம் வந்து பத்திரப்பதவி துறை செயலாளர், இதுக்கு ரெண்டுக்குமே ஒரே செயலாளர் தான், அவர் மேலதான் அவருடைய கைங்கரியம் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் டைவர்ட் பண்ணிவிடுறாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு மேல் இடத்துல ஒரு அதிகாரிகள் மேல இவர் காலம் பூராமே வந்து பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள் மேல வைக்கிற பழியை விட அவங்களுக்கு கீழே இருக்க அதிகாரிகள் மேல அதிகமா வந்து பழி சொல்லியே பழகிட்டார். அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத வந்து அந்த சவுக்கு சங்கருடைய மீடியாவை பார்க்கக்கூடியவங்களுக்கு வந்து புரியுது இல்லை. அவங்க என்ன பண்றாங்கன்னா, சவுக்கு சங்கர் சொன்னா சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நினைப்புல அப்படியே அதை வந்து ஃபாலோ பண்றாங்க. அதாவது அந்த ஆபீசர்கள்லாம் செஞ்ச தப்புகள்னாலதான், இவரை கைது பண்ணதுனாலதான், இவரை சிறையில் அடைச்சதுனாலதான் திமுக தோத்து போட்டான். திமுக எப்படி தோத்துச்சு, விஜய் எப்படி ஜெயிச்சாருன்னு சொல்லி இங்க ஒரு இதுவே இருக்கு. ஒரு சினிமா கவர்ச்சியில அவருக்கு ஓட்டு விழுந்துச்சு. அவர் இன்னைக்கு 107 சீட்டோட ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைச்சிருக்காரு. திமுக கூட்டணிகளோட ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைச்சு ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு அதாவது பெரிய அளவுல விஜய்க்கு மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மாதிரி இவர் என்ன பெரிய பில்டப் போட்டு இருக்காரு. 1.25 கோடி ஓட்டு தான் விழுந்திருக்கு விஜய்க்கு. மிச்சம் 3.5 கோடி ஓட்டு எங்க போச்சு?
எதிர்கட்சிகளுக்கு தான் விழுந்திருக்கு. முழுசாவெல்லாம் விஜய் வந்து ஆளுன்னு சொல்லி கொடுக்கல. இவருக்கு அதெல்லாம் எங்க தெரிய போகுது. இந்த ஆளுக்கு யாராவது காசு கொடுத்தா அந்த பக்கம் சப்போர்ட் பண்ணுவார், இந்த பக்கம் எஸ்பி வேலுமணி கிட்ட பணம் வாங்கிட்டு டிஎம்கே திட்டினாரு. இன்னைக்கு எஸ்பி வேலுமணிக்கு பெரிய பவர் இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. சவுக்கு சங்கம் செய்யக்கூடிய தப்புகளுக்கு திமுக கவர்மெண்ட்ல ஒரு ஆக்ஷன் எடுத்தா எடப்பாடி பழனிசாமி புதிய தலைமுறை. இந்த இதுல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த ஆளுக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ இப்ப இந்த ஆளுகளுக்கு பூரா எகென்ஸ்ட் இந்த ஆள் சவுக்கு சங்கர் பேசிட்டு இருக்கா. இந்த புதிய தலைமுறை இவங்க தான் இது போட்டது பிரேக்கிங் நியூஸ். இவரு ஏதாவது ஒரு இசக்க பசங்க போய் வாயை போடுறது, இல்லைன்னா கை காசு வாங்கிட்டு மாட்டிக்கிட்டு அரெஸ்ட் பண்ணா இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இந்த புதிய தலைமுறை டிவி ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சு. எடப்பாடி பழனிசாமி சப்போர்ட் பண்ணார். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த அசிங்க அசிங்கமா பேசிட்டு இருக்கான். புதிய தலைமுறை சமஸ்தை பத்தியும் பேசிட்டு இருக்கான். இப்ப கட்டிங் வாங்கிட்டாராமா யாருக்கிட்ட, டிஎம்கே கிட்ட கட்டிங் வாங்கிட்டாராமா விஜயன். அதுக்கு அதுல சின்ன கட்டிங் வாங்கிட்டாரா சமஸ். இதெல்லாத்தையும் இந்த ஆள் பேசிட்டு இருக்கு. இதையும் இது இன்னைக்கு நாளைக்கு வந்து இந்த ஆட்சி முடிஞ்சு இன்னொரு ஆட்சி வந்து இந்த ஆள் பேசக்கூடிய அவதூறுகளுக்குலாம் ஒரு வழக்கு போடுறாங்க. அவதூறுகளுக்கு வந்து வழக்குகள் தான் போடுவாங்க, கைது பண்றதுல. ஆனா இவர் வந்து மிகப்பெரிய அளவுல பெரிய விஷயமா பேசி போடுவார். பெரிய எல்லாமே தெரிஞ்ச மாதிரி யோக்கிய மாதிரி பேசி. அப்ப அந்த ஆளக்கூடிய அரசாங்கத்துக்கு கோபம் வருமா இல்லையா? அரசாங்கத்துக்கு கோபம் வர்ற மாதிரியே இவர் செய்யறது, பொய்யா இருந்தாலும் துணிஞ்சு பேசுறது. இப்ப என்னன்னா ஒரு ஒரு பிரபலம் ஆகிறதுக்கு, ஒரு பெரிய நான் மீடியால பெரிய ஆள் அப்படிங்கிற காட்டுறதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஆள் என்ன சொல்றாருன்னா, விஜயனை கைது செய்தது சரி, இன்னும் சில திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகவியாளர்களையும் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதே ஆளு இந்த சவுக் சங்கர் அந்த அதிமுகல இருந்து போனாங்கல்ல, அதிமுகல இருந்து 6 எம்எல்ஏக்களை வந்து தூக்குனாங்கல்ல டிவிகே தமிழ் விஜய், அதை பத்தி பேசல. அப்ப இந்த ஆளு நடுநிலை இல்லைங்கிறதுக்கு இவ்வளவு சொல்லியாச்சு. இவர் அது போக முக்கியமா ஒவ்வொரு ஆட்சியிலையும் இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ், அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்களை அபியூஸ் பண்றாப்ல, தொடர்ந்து பண்றாப்ல. அருண் மீது அதாவது டிஎம்கே கவர்மெண்ட்ல வந்து சென்னை மாநகராட்சி முக்கியமான ஒரு காவல் அதிகாரியா இருந்தவர் அவர் தான். சரி, அதுக்கு அப்பவும் வச்சாப்ல. அப்பதான் வழக்கு போட்டு அவர் தூக்கி உள்ள போட்டது. இதுக்கு பயந்துட்டு நீ அகமதாபாத்ல ஓடி ஒளிஞ்ச கேட்டா எனக்கு அமித்ஷா சப்போர்ட்டா இருக்காங்க, நீ பொதுவெளியில எக்ஸ்தலத்துல பதிவிட்ட. விஜய் வந்து தான் உன் மேல இருக்க கேஸை வந்து கைது பண்ணாரு, அதுக்கு நீ நன்றி கடனா இருக்குன்னு வச்சுக்குவேன். ஆனா அதே நேரத்துல என்னமோ விஜய் எல்லாத்தையும் மாத்தி போடுறாருங்கிற மாதிரி பேசுறியே. இந்த ஊழல்னு ஒண்ணு நடந்திருக்குல்ல, இந்த ஊழலை பத்தி எதிர்கட்சியில் பேசக்கூடாதா? அந்த பக்கம் தாவேகா எம்எல்ஏக்களை செந்தில் பாலாஜி உடைய ஆட்கள் வந்து பணம் கொடுத்து தூக்க பாக்குறாங்கன்னு சொல்லி உனக்கு சொல்ல தெரியுது. இந்த பக்கம் விஜய் பாஸ்கர்கள், அது போக 4 எம்எல்ஏக்கள் வந்து இங்க இந்த பக்கம் வந்திருக்காங்களா, இவங்க எப்படி வந்தாங்க, அதை பத்தி ஏன் பேச மாட்டேன்? அப்ப நீ ஓகே இல்லை. அது போக திருமாவளவன் அசிங்கமா பேசுறாப்புல இந்த ஆளு. திருமாவளவன் மேல நமக்கும் மரியாதை இருந்துச்சு. ஆனா சில இப்ப வந்து ஒரு மாத்தி பேசக்கூடியதுல வந்து நமக்கும் கொஞ்சம் வருத்தங்கள் இருக்கு. காலையில ஒன்று பேசுற, சாயங்காலம் ஒன்று பேசுற, அதனால நமக்கு அந்த வருத்தம் இருந்தாலும் கூட நீ வந்து அவரை அசிங்க பேசுற அளவுக்கு நீ உனக்கு என்ன தகுதி இருக்கு? உனக்கு தகுதி ஏதாவது இருக்கா? நீ எந்த பக்கம் காசு கொடுத்தாலும் புரோக்கர் வேலை பார்க்குற ஒரு ஆளு. உனக்கு ஏத்த மாதிரியே 2 கேள்வி கேட்கறதுக்கு ஒரு அல்லக்கை 2 பேர் வச்சிருக்க. அந்த அல்லக்கை 2 கேள்வி கேட்கறதுக்கு நீ என்னமோ பெரிய உத்தவ மாதிரி எல்லாம் தெரிஞ்ச சிஐடி பெரிய புலனா இவ புலின்னு நினைச்சிக்கிட்டு இஷ்டத்துக்கு பேசுறது, அதையும் பார்த்துக்கிட்டு உண்மையை நினைச்சுக்கிட்டு அதுக்கு மேலிடம், அதாவது சிஎம் வரைக்கும் சப்போர்ட் யாருக்கு? சவுக் சங்கருக்கு. இந்த தைரியம் தானே நீ போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையும் இருந்து நீ செய்யக்கூடிய அத்தனை பிரார்த்தனத்தையும் நீ யாருக்காக வேலை பார்க்குறங்கிறதையும் நாங்கள் அம்பலப்படுத்துவோம். எங்களுக்கு வேலை இருக்கு இல்லையா, உனக்கு மட்டும்தான் வேலை இருக்குது. நீ தான் உனக்கு தான் அங்கெங்கே நீ ஆஃபீஸர்களை உனக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு புரோக்கர்களை ரெடி பண்ணிக்கிட்டு நீ பேசுனா, நீ செய்யக்கூடிய விஷயங்கள், நீ செய்யக்கூடிய அயோக்கியத்தெல்லாம் நீ வாங்கின கட்டிங்கு ஒரு இந்த ஒரு தயாரிப்பாளரை மிரட்டின வழக்கில் உன்னை கைது பண்ண வந்தா நீ என்ன பண்ற? வீட்டில் உட்காந்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு அந்த வரக்கூடிய ஆஃபீஸர்களே வந்து அப்யூஸ் பண்ற, அரசாங்கத்தை வேலை செய்ய விட மாட்டேற, உனக்கு பாரதிய ஜனதா பிஜேபியோட சப்போர்ட் இருக்குன்னு எக்ஸ்தலத்தில் நீ பதிவிடுற. உன்னைய நம்பி ஒரு 7 லட்சம் பேர் பார்க்குறாங்க, 6-7 லட்சம் பேர் பார்க்குறாங்க உன்னுடைய வீடியோக்குள்ள. இவங்கெல்லாம் உன்னுடைய வீடியோலாம் பார்க்குறாங்கல்ல, யாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க? அதாவது ஏற்கனவே அதிமுகவுடைய சப்போர்ட்டர்ஸ் உன்னை பார்க்குறாங்க, இன்னி அவங்க பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நீ டிவிக்கு பக்கம் வந்துட்ட. இப்போ யார் பார்ப்பாங்க? இந்த டிவிக்கையில் இருக்கக்கூடிய இந்த சின்ன பசங்க தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தெரியாது. நீ பேசுறதுலாம் சரி நினைச்சிட்டு கேட்பாங்க. இல்லாட்டினா அவங்களுக்கு இந்த மாதிரி விஜய் சொல்லக்கூடியது ஒரு அவதூறுகளை வந்து விஜய் இந்த மேடைகளில் விடுறாருல, அந்த மாதிரி விடுறத வந்து ரீல்ஸ் போட்டு முன்னுக்கு பின் முரணான செய்திகளையும் அப்யூஸ்மெண்ட்டையும் இந்த மாதிரி தான் பண்ண போறாங்க. அதையும் தான் நம்ம தமிழ்நாடு பார்க்க போகுது. நம்ம தமிழ்நாடு ஒரு அறிவார்ந்த சமுதாயம். எப்படி இந்த இவ்வளவு நலத்திட்டங்கள் பண்ண திமுகவை வந்து இவங்க வந்து தோற்கடிக்க நினைச்சாங்கன்னு தெரியல.
அதே நேரத்தில் அதாவது இவ்வளவு பிரச்சனைகள் வந்துருக்கு, சட்டம் ஒழுங்கு, மின்சார பிரச்சனை, இன்னும் நாள்தோறும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அதை பத்தி எல்லாம் வந்து இந்த கிட்டத்தட்ட கைது பண்ண திரு விஜயன் அவருடைய வேலை பார்க்கக்கூடிய புதிய தலைமுறையை கிட்டத்தட்ட விஜயோட ரசிகர் மன்ற தொலைக்காட்சி மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. பாலிமர் நியூஸ் தமிழ் இப்படின்னு சொல்லி நிறைய தொலைக்காட்சிகள் வந்து முழுக்க முழுக்க தந்தி டிவி, தந்தி டிவி மாதிரி ஒரு ஒஸ்ட். இப்போ சமீப காலமாக அவங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப ஒஸ்டா இருக்கு. கொடையை பிடிச்சா எப்பா அவருக்கு மேல எதுவும் வெயில் படக்கூடாது, அவருக்கு கொடை பிடிச்சா அது ஒரு டைட்டில் கார்டு போடுறேன். என்ன மாதிரியான அப்புறம் அவரே சாப்பிட்டாருன்னு போடுறேன். அவர் கையில் அவர் தானே சாப்பிடணும், இல்லை ஊட்டி விடணுமா என்ன பப்பா அவர் வந்து இதெல்லாம் ஒரு செய்தின்னு வந்து போட்டு என்னென்ன டிஆர்பி என்னன்னா இப்போ அதிகமாக வந்து விஜய் லேடிஸ் வீடியோல இருந்து நியூஸ் சேனல் பார்க்குறாங்க. இப்போ விஜய்க்கு ஆதரவான செய்திகளை போட்டோம்னா தான் பார்ப்பாங்க. உனக்கு துட்டு, ஆனால் மக்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை டைவர்ட் பண்றீல. எவ்வளவு தப்பு நடந்தாலும் அவங்களுக்கு எடுத்து கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு அந்த இப்போ மீடியாக்கள்ல பேசக்கூட முடியாத அளவுக்கு என்ன பண்றீங்கன்னா வாய்ப்பூட்டு சட்டம் போட்ட மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எதிர்கட்சி சார்ந்தவர்கள் வீடியோக்குள் போடக்கூடாதா, கேள்வி கேட்கக்கூடாதா, ஏதாவது கருத்துக்களை சொல்லக்கூடாதா, உடனே அரெஸ்ட் பண்ணி அவங்களை ஜெயிலில் போகணும். 2-3 டைம் கொட்டு வாங்கிட்டாச்சுல, நீதிமன்றத்தில் கொட்டு வாங்கிச்சு. ஆனால் நடங்குறாங்களா? கிடையாது. திரும்ப திரும்ப யார் பேசினாலும் சேர்த்தேன் தூக்கி உள்ள போடும். ஆனால் இந்த மாதிரி அவதூறு பேசக்கூடிய இந்த சவுக்கு சங்கர் மாதிரி இன்னும் நிறைய இருக்கிறாங்க. இந்த டிவி கேட்குனே வேலை பார்த்த இந்த சபீர் அகமது மாதிரி ஆட்களை வந்து அரெஸ்ட் பண்றதுலாம் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஆளுங்கட்சிக்கு இப்போ சப்போர்ட் பண்றாங்கல்ல. ஏற்கனவே இருக்கக்கூடிய மீடியாக்கள் அத்தனையும் திமுக. யாரெல்லாம் சொன்னா அந்த ஆட்சி நடக்கும்போது ஒரு சின்ன ஒரு பிரச்சனையில ஒரு திமுக ஈடுபட்டா அது அன்னைக்கு பூராவே அதுதான் விவாதமா இருக்கும். அப்போ ஒரு ஆணவ படுகொலை நடந்துச்சு, அதை பத்தி எந்த மீடியாவுமே பேசல. திமுக பாஜகவோட கூட்டணியா, திமுக அதிமுக கூட்டணியா, திருமாவளவன் என்ன சொன்னார், பேசண்முகம் என்ன சொன்னார், இதேதான் விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. மக்கள் அந்த பிரைம் டைம்ல பார்க்கக்கூடிய முக்கியமான விவாதங்கள் கூட இப்ப டைவர்ட் ஆகி போயிட்டு இருக்கு. விஜய் அரசுல ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளை டைவர்ட் பண்ணிட்டு தேவையில்லாத அரசியல், அதாவது இன்னமே எலெக்ஷன் வரக்கூடிய நாள் நிறைய இருக்கு. ஆனா இப்பவே அரசியல் பற்றிய கூட்டணி, இந்த கூட்டணி அந்த கூட்டணியா, திருமாவளவன் இங்க இருக்காரா, பேசண்முகம் இங்க இருக்காரா, 2 பேர் வச்சுருக்காங்களே, ஐயுஎம்எல் எங்க இருக்காங்க, இவர் நாளைக்கு கல்வி திமுகவோட பேர் வரா, இல்ல தாவேக்கோட இருப்பாரா, பாஜக திமுகவோட சேர்ந்துருச்சா, இதுதான் விவாதம் நடந்திருக்கு. அதுக்கான அறிகுறியும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை. இவங்களாம் உங்களை உருவாக்குறாங்க. நியூஸ் தமிழ் 24/7 ஒரு சேனல் இருக்கு, முழுக்க பிஆர் மாதிரி செயல்படுது தொலைக்காட்சிக்கு. கலாட்டா மீடியான்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. இவங்களுக்கு வேறு வேலையே வந்து பாத்தீங்கன்னா பிஆர், அதாவது காரை ஓட்டினார், நடந்து போனார், என்ன மாதிரியான வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதுல இந்த சவுக்கு சங்கர் வேற. சரி பார்ப்போம், இன்னும் உங்க வீடியோ எல்லாம் வர நம்ம உங்க வண்டவாளத்துல தண்டவாளத்துல ஏற்றுவோம் சவுக்கு சங்கர் அவர்களே, பார்க்கலாம்.